ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்காகவே இல்லை வேறு எதனா மீட்டிங்காக வந்து மைக் தேடிட்டுருக்கீங்க. அதுவும் 13,000 கீழே வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 5-6 மைக் வந்து சொல்ல போகிறேன் 13,000க்குள்ளே. அது உங்களுக்கு வந்து செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது தான் அந்த மைக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து 3,400லேருந்து பார்ப்போம். இப்போ வந்து 3,400லேருந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் வந்து DWM-116 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து 3,400 ருபீஸ் வருது. இதில் வந்து ரீசார்ஜபிள்ஸ் கேஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் மைக்கை போட்டால் வந்து ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 360 சவுண்ட் கேப்சர் இருக்குது. அப்புறம் 6 ஹவர்ஸ் பேட்டரி தாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஆனால் 6 ஹவர்ஸ்லாம் இருக்காது, ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி ஒரு 2 மைக்காக வந்து இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைக்கு ஒரு மாதிரிக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துட்றாங்க. இந்த கேஸும் கொடுத்துட்றாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கிள் யூடியூபர், எனக்கு 2 மைக்லாம் வேணாம், எனக்கு சிங்கிள் யூடியூபரு எனக்கு ஒரு 6,000க்குள்ளே சொல்லுன்னு சொல்லிட்டா இந்த மைக்கு நல்லா பிராண்டடாக மைக் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, DJIலேருந்து ஒரு மைக் இருக்குது. சிங்கிள் யூடியூபர் நீங்கள் வந்து இருக்கீங்க, 2 பேர்லாம் நான் பேச போகிறேன். என்ன மாதிரி நீங்களும் தனியாக பேசிகிட்டு இருப்பீங்கன்னா இது மாதிரி ஒரு மைக் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து DJI மைக் மினி. இதில் வந்து ஒரு ரிசீவர் கொடுத்துருவாங்க, ஒரு டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் வந்து ஃபோன்லேயும் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. அப்புறம் கேமரா, ஃபோன், ஐஃபோன் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 400 மீட்டர் வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ தூரம் நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இதுலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைக்கும் கொடுத்துட்றாங்க. இந்த மைக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த மைக்கும் கொடுக்குறாங்க, இந்த மைக்கும் கொடுக்குறாங்க, ஒரு ரிசீவரும் கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 5,770 ருபீஸ் வருது. இந்த மைக் வந்து நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே பிராண்டில் இது வந்து எனக்கு வந்து ஒரு 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக போகும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,999 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 2 மைக்கும் கிடைக்கும், ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் வந்துடும். இது இப்போ வந்து நீங்கள் வந்து 2 யூடியூபராக இருக்கீங்கன்னா அவங்க வந்து ஆளுக்கு ஒன்று வந்து ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 300 மீட்டர் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேமராலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மைக் வந்து 9,000க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒன்றும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோடில் வந்து ஒரு மைக் இருக்குது. இந்த மைக் வந்து புதுசாக விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் ஒயர்லெஸ் மைக்ரோ காம்பேக்ட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு இருக்காங்க. வித் சார்ஜ் கேஸோடு இருக்குது. ஆனால் இதில் டிஸ்பிளேலாம் இல்லை, அந்த டிஜிடெக்கில் பார்த்த மாதிரி டிஸ்பிளேலாம் இல்லை. இதில் வந்து லைட் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நடுவில் இருக்குல்ல, இது வந்து ரிசீவர், இது 2 டிரான்ஸ்மிட்டர். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12,999 வருது, 13,000 வருது. இல்லை இது கூட கொஞ்சம் மினிமலான அமௌண்ட்டாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோலி லேண்டில் வந்து ஒரு லார்க் M2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்குது. இந்த மைக் நீங்கள் நிறைய யூடியூப் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஏன் வைரலாக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலே ஜெனுவனாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டரும் ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருவாங்க. அவங்களே ஒரு சார்ஜிங் கேஸில் வந்து அந்த சார்ஜிங் கேஸ் வந்து டிஸ்பிளே இல்லாமல் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அது வந்து 4 லைட் இருக்கும். அந்த 4 லைட் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இது மாதிரி டிரான்ஸ்மிட்டரும் வந்து கரண்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு காட்டும். இது மாதிரி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மைக் வந்து நிறைய யூடியூபர் யூஸ் பண்ணுறாங்க. அது அவுட் சைடு வ்ளாக் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அப் டு 1000 ஃபீட் வந்து ரேஞ்ச் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதுலேயே ஒரு புது மாடல் வந்துருக்கு. அது வந்து தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து இதுலேயே வந்து புது மாடல். இப்போ இதான் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஆனால் வந்து நிறைய வீடியோவில் பார்த்ததில்ல, அங்கங்கே சில வீடியோவில் பார்த்துருக்கேன். இது இந்த டிசைன்னாலேயா, ஏன்னா இந்த இதில் வந்து மேக்னெட் ஓட்ட முடியாது. நீங்கள் காலரில் இங்கே வைக்க முடியும், இல்லைனா டிஷர்ட்டில் வந்து மாட்டிக்க முடியும். நீங்கள் அதுக்கு தாண்டி இங்கேயும் வைக்க முடியாது. அதனால் இதை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணலன்னு சொல்லி தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து 13,630 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மைக் வாங்கணும்னு சொன்னால் வாங்கிக்கோங்க. இது மாதிரி இத்தனை மைக்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. இது பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டினதுலேயே எந்த மைக் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட பையிங் லிங்க்ஸ்லாம் நான் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகும். வியூஸே போக மாட்டேங்குது, கடுப்பாகுது. அதனால் இந்த இதுவும் இந்த மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக வியூஸ் போக மாட்டேங்குது, ரொம்ப கடுப்பாகுது. அதனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு 3 ஹைப் கொடுப்பாங்க. அந்த 3 ஹைப்பில் வந்து 3 ஹைப் பண்ணி கொடுத்த கூட நான் தாராளமாக எடுத்துப்பேன். அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு என்ன கேமரா பற்றியோ இல்லை ஃபோனை பற்றியோ கேட்கணும்னா சொல்லிட்டு கேளுங்க. இப்போ வந்து நான் இதில் 5 மைக்கில் 6 மைக்கில் எதனா ஒரு மைக் வந்து வாங்கலான்ட்டு இருக்கேன். எந்த மைக் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.